கழகத்துடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி திருமதி அன்னியார் அவர்களின் ஆணைப்படியும் இன்றைய தினம் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மின்கட்டண உயர்வு, ரேஷன் பொருட்கள் சரியான முறையில் கிடைக்காதது, காவிரி நீரை திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் இன்றைய தினம் கோவை தெற்கு மாவட்ட கழக அலுவலகத்தின் முன்னால் நடைபெறுகின்றது. இந்த இணைய நிகழ்ச்சிக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய கேப்டனுடைய போர்படை தளபதியும் கேப்டனுடைய நிழலும் தேமுதிக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உண்மை விசுவாசி அன்பு சகோதரர் கழகத்தினுடைய துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி எக்ஸ்-எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. ஆகவே இங்கே வந்திருக்கின்ற அனைவரும் பொறுமையாக இருந்து நம்முடைய அன்பு சகோதரர் கூறும் கோஷங்களை தொடர்ந்து கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது வழிவிட்டு நம்முடைய அன்பு சகோதரர் பார்த்தசாரதி அவர்கள். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், தமிழகம் தவழிய ஆர்ப்பாட்டம், தேமுதிக ஆர்ப்பாட்டம், தமிழகம் தவழிய ஆர்ப்பாட்டம், தேமுதிக ஆர்ப்பாட்டம், மக்கள் மனதில் என்றும் வாழும், மக்கள் மனதில் என்றும் வாழும் கேப்டன் ஆசிரியர் ஆர்ப்பாட்டம், கேப்டன் ஆசிரியர் ஆர்ப்பாட்டம், தேமுதிக பொதுச் செயலாளர், தேமுதிக பொதுச் செயலாளர் அன்னியார் தலைமையில் ஆர்ப்பாட்டம், அன்னியார் தலைமையில் ஆர்ப்பாட்டம், மக்கள் தலையில் இடியாய் வீழ்ந்த, மக்கள் தலையில் இடியாய் வீழ்ந்த மின் கட்டண உயர்வால் ஆர்ப்பாட்டம், மின் கட்ட உயர்வால் ஆர்ப்பாட்டம், வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, மின் கட்டண உயர்வை வாபஸ் வாங்க, ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தேமுதிக ஆர்ப்பாட்டம், தமிழகத்துக்கு தண்ணீர் தர மறுக்கும், தமிழகத்துக்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், காணவில்லை 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 பருப்பு மாமாயில் காணவில்லை, பருப்பு மாமாயில் காணவில்லை, கண்டு பிடிக்க ஆர்ப்பாட்டம், கண்டு பிடிக்க ஆர்ப்பாட்டம், தேமுதிக ஆர்ப்பாட்டம், தேமுதிக ஆர்ப்பாட்டம், வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, மின் கட்டண உயர்வை வாபஸ் வாங்க, தினம் தினம் செத்து பிழைத்து குடும்பம் நடத்தும் சம்சாரம், தினம் தினம் செத்து பிழைத்து குடும்பம் நடத்தும் சம்சாரம், சம்சாரத்தின் உயிரே போகுது, தமிழ்நாடு மின்சார கட்டண உயிரது, சொத்து வயலும் உயர்ந்தாச்சு, குடிநீர் கட்டணமும் உயர்ந்தாச்சு, பால் விலையும் உயர்ந்தாச்சு, பத்திர பதிவும் உயர்ந்தாச்சு, அத்தியாவசிய பொருள்கள் எல்லாம் அனைத்து விலையும் உயர்ந்தாச்சு, மளிகை பொருள்கள் எல்லாமே மாளிகை வாசிக்கு மட்டும் தானா, மாளிகை வாசிக்கு மட்டும் தானா, எங்கே போவார் ஏழை மக்கள், எங்கே போவார் ஏழை மக்கள், எப்படி பிழைப்பார் தமிழ்நாட்டிலே, எப்படி பிழைப்பார் தமிழ்நாட்டிலே, நியாய விலை கடைக்கு போனால் பருப்பும் இல்லை ஆயிலும் இல்லை, பருப்பும் இல்லை ஆயிலும் இல்லை, பொருளை விலையில் தனியார் கடையில் மட்டும் கிடைப்பது எப்படி, பொருளை விலையில் தனியார் கிடைப்பது எப்படி, தனியார் மட்டும் கிடைப்பது எப்படி, அரசே பதில் சொல்லு, பதில் சொல்லு, தமிழக அரசே பதில் சொல்லு, பதில்
உச்ச நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்து. ஒரு டிஎம்சி தண்ணீரை உடனடியாக திறந்தெடு. வஞ்சிக்காதே 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 தமிழக விவசாயிகளை வஞ்சிக்காதே. தமிழக விவசாயிகளை வஞ்சிக்காதே. சாதி மிரட்டால் காது கொள்ளாது. சாதி மிரட்டால் காடு கொள்ளாது. தமிழக விளைச்சி மிரட்டால் நாடு தாங்காது. காவிரி நீரை தர மறுக்கும் கர்நாடக என்ன தனி நாடா? தமிழ்நாடு என்ன கர்நாடகத்தின் வடிகாலா? கர்நாடக அரசு கர்நாடக அரசு கர்நாடக அரசு கர்நாடக அரசு வேண்டாம் இந்த விபதிர விளையாட்டு. எச்சரிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் எங்கள் அந்நிய தலைமையில் எச்சரிக்கை செய்கின்றோம். முக ஸ்டாலின் அண்ணாச்சே முக ஸ்டாலின் அண்ணாச்சே காவிரி தண்ணீர் என்னாச்சே? காவிரி தண்ணீர் என்னாச்சே? கர்நாடக அரசை தட்டி கேட்க தைரியம் இல்ல அண்ணாச்சே. தைரியம் இல்லை அண்ணாச்சே. கண்டன தீர்மானம் போட்டால் மட்டும் கண்டன தீர்மானம் போட்டால் மட்டும் தண்ணீர் வருமா அண்ணாச்சே? தண்ணீர் வருமா அண்ணாச்சே? கூட்டணி தர்மை கதையெல்லாம் கூட்டணி தர்மம் கதையெல்லாம் இங்க எடுபடாதே அண்ணாச்சே. இங்க எடுபடாதே அண்ணாச்சே. தண்ணீரை வாங்கி தந்து விட்டு தண்ணீரை வாங்கி தந்து விட்டு அமெரிக்கா போங்க அண்ணாச்சே. அமெரிக்கா போங்க அண்ணாச்சே. முதலீட்டை ஈர்க்க அமெரிக்காவா? முதலீட்டை ஈர்க்க அமெரிக்காவா? முதலீடு செய்ய அமெரிக்காவா? முதலீடு செய்ய அமெரிக்காவா? மக்கள் மன்றம் கேட்கிறது. மக்கள் மன்றம் கேட்கிறது. பதில் சொல்லு அண்ணாச்சி. பதில் சொல்லு அண்ணாச்சி. மின் கட்டணம் உயர்ந்த பின்பு எங்கே வரும் முதலீடு? எப்படி வரும் முதலீடு? பதில் சொல்லு அண்ணாச்சி. ஆர்ப்பாட்டம்